சிஎஸ்கே எல்லாம் ஃப்ளையாக போகாது, ஆர்சிபி தான் ஃப்ளையாக போகணும் ஏபிடி வில்லியர்ஸ் சொல்லி பரபரப்பாக கிளப்பியிருக்காரு. டோனி இருக்கிற வரையும் இது நடக்கும்னு எல்எஸ்டி மென்டர் சொல்லியிருக்காரு. சர்துல் தாக்கூர் எல்எஸ்டி அணியில் இணைஞ்சிருக்காரு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சர்துல் தாக்கூர் 2025 ஐபிஎல் ஆக்ஷனில் அன்சோல்ட் ஆனார். இந்த நிலையில் லக்னோ அணியுடைய வலைப்பயிற்சி பவுலராக அவர் விளையாண்டுட்டு இருக்காரு. இந்த நிலையில் லக்னோ அணியை சேர்ந்த மோகித் கான் இன்ஜுரி காரணமாக இந்த சீசனிலிருந்து விலகியிருக்காரு. ஸோ அவருக்கு பதிலாக லக்னோ அணியுடைய ஃபாஸ்ட் பவுலராக சர்துல் தாக்கூர் இந்த சீசனில் விளையாட போகிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. கூடிய விரைவாக லக்னோ அணி தரப்பிலிருந்து இதற்கான அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட போகிறாங்க. 2025 ஐபிஎல் மேட்ச்சில் 3வது போட்டியில் சிஎஸ்கே மும்பை மோத போகிறாங்க. இதுக்காக 2 அணியும் சென்னையில் தயாராகிட்டு இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் வீரர்கள் நேற்று சென்னை விமானம் வந்தடைஞ்சாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க சேப்பாக்கத்தில் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா போன்ற வீரர்கள் வருகையை பார்த்த சிஎஸ்கே ரசிகர்கள் அவங்கள உற்சாகமாக வரவேற்றிருக்காங்க. மேலும் போன வருடம் ஹர்திக் பாண்டியா ஸ்லோ ஓவர் ரேட்டிங் காரணமாக கேப்டன்ஷிப் விதிப்படி இந்த வருடம் நடக்க போகிற சிஎஸ்கே விசஸ் மும்பை மேட்ச்சில் கேப்டனாக அவர் விளையாட மாட்டார். ஒரு மேட்ச் அவர் விளையாட தடை விதிச்சிருக்காங்க. இதனால் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக செயல்பட போகிறார். இந்த நிலையில் 2025 இந்த விதியை மாற்றிருக்காங்க. அதாவது இந்த வருடம் ஒவ்வொரு அணியும் 3க்கு மேற்பட்ட முறையில் ஸ்லோ ஓவர் ரேட்டிங் அடிப்படையில் பந்து வீசினாலும் அந்தந்த அணி கேப்டன் வீரருக்கு அபராதம் தான் விதிக்கப்படுமே ஒழிஞ்சு கேப்டனை பேன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. போன வருடம் ரிஷப் பண்ட் விளையாடாமல் போனதுனால டெல்லி அணிக்கு ஃப்ளை ஆஃப் வாய்ப்பே பறிபோணுச்சு. ஸோ இந்த வருடம் முதல் மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியா முதல் மேட்ச் விளையாடாமல் போகிறாரு. ஸோ இதை கருத்தில் கொண்டு இந்த விதியை மாற்றி அமைச்சிருக்காங்க ஐபிஎல் நிர்வாகம். டிஜே பிராவோ கேகேஆர் அணியுடைய மென்டராக இந்த வருடம் செயல்படுறார். இந்த நிலையில் இந்த மென்டர் வாய்ப்பு டிஜே பிராவோவுக்கு வந்த உடனே டிஜே பிராவோ எம்எஸ் டோனிகிட்ட இது குறித்து பேசினதாகவும் எம்எஸ் டோனி இந்த வாய்ப்பை பிடிச்சிருந்தா ஏற்றுக்கன்னு சொன்னதாகவும் அதன் பிறகு தான் இந்த வாய்ப்பை டிஜே பிராவோ ஏற்றுக்கிட்டதா டிஜே பிராவோவே சொல்லியிருக்காரு. லக்னோ அணியுடைய மென்டர் ஜாகிர் கான்கிட்ட எம்எஸ் டோனி இருக்கிற இடம் எல்லாமே மஞ்சளாக இருக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை மாற்ற முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதற்கு பதிலளித்த ஜாகிர் கான், டோனி விளையாடும் வரையும் அவர் போகிற இடம் எல்லாமே மஞ்சளாக தான் இருக்கும். அவர் எல்லாருக்கும் பிடித்த வீரர். அதனால் அவர் கிரிக்கெட் விளையாடுற வரையும் எல்லா இடங்கள்லையுமே மஞ்சள் நிறம் தான் இருக்கும். அதை நம்ம மாற்றவே முடியாதுன்னு ஜாகிர் கான் சொல்லியிருக்காரு. சிஎஸ்கே அணியெல்லாம் ஃப்ளையாக போகாது, இந்த 4 அணி தான் ஃப்ளையாக போகணும்னு ஏபிடி வில்லியர்ஸ் சொல்லி பரபரப்பாக கிளப்பியிருக்காரு. ஏபிடி வில்லியர்ஸ் அவருடைய யூடியூப் சேனலில் ஐபிஎல் குறித்து பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. அதில் ஆர்ஜிபினியில் ஏபிடி வில்லியர்ஸ் இருக்கும்போது ஈசாலா கப் நம்துன்னு ஒரு இடத்துல ஏபிடி சொல்லியிருக்காரு. அதை கேட்ட விராட் கோலி, இதுக்கப்புறம் நீங்கள் ஈசாலா கப் நம்துன்னு எங்கேயுமே சொல்லிடாதீங்க, ஏன்னா நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, அதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு விராட் கோலி ஏபிடி வில்லியர்ஸ் கிட்ட சொன்னதா ஏபிடி வில்லியர்ஸ் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இதே போல் 18வது ஐபிஎல் சீசனில் 18வது ஜெர்சி நம்பர் போட்டு விராட் கோலி ஆர்ஜிபி அணிக்கு துணையாக நிற்கிறாரு. ஸோ இந்த வருடம் ஆர்ஜிபி அணி கோப்பையை வெற்றி பெறும், அதுக்கான தூரம் கிட்டக்க தான் இருக்குது. இந்த வருடம் ஆர்ஜிபி அணி கோப்பையை வெற்றி பெறும்னு சொன்னார். அடுத்ததாக இந்த வருடம் மும்பை, ஆர்ஜிபி, குஜராத், கேகேஆர் அணிகள் தான் ஃப்ளை ஆஃப் போகும், மற்ற அணிகள் ஃப்ளை ஆஃப் போகாது. அதுலேயும் சிஎஸ்கே அணி ஃப்ளை ஆஃப் போக வாய்ப்புகள் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி ஏபிடி வில்லியர்ஸ் சொல்லியிருக்காரு. ஏபிடி மட்டும் இல்லாமல் பல கிரிக்கெட் ஜாம்பவான்களும் ஆர்ஜிபி அணி, மும்பை அணி ஃப்ளை ஆஃப் போகும், சிஎஸ்கே அணி ஃப்ளை ஆஃப் போக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே போல் தான் 2023 சொன்னாங்க சிஎஸ்கே அணி ஃப்ளை ஆஃப் போய் கோப்பையை ஜெயிச்சிச்சு. இதனால் மீண்டும் சிஎஸ்கே அணி இந்த வருடம் கோப்பையை ஜெயிக்கணும் சிஎஸ்கே ரசிகர்கள் இதுக்கு எதிராக இதை வைரலாக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே அணி கோப்பையை வெற்றி பெறுமா? இந்த வீடியோ கொடுத்து உங்கள் கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.